அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சின்ன சின்ன ஆசை இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தை வாரணாசியை காட்டுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வர சுற்றுலா பயணிகள் ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் தான் கதாநாயகி ரீடாவும் இருக்காங்க. அந்த வாரணாசியில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலான்னு மாதவன் ஒரு ஆசிரியர். ரீடா தன்னோட ஒரு குரூப்போடு சேர்ந்து வாரணாசியை பல இடங்களை சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தை ரீடா அவங்கக்கிட்ட கூட்டமாக பிரிஞ்சு ஒரு இடத்தை தனியாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற மாதவன் ஒரு டீ கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, அந்த அம்மா கொஞ்சம் நேரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்தா உங்கள் ஊருக்காரங்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. உடனே வந்த வாத்தியார் போய் ரீடாட்ட பேசுகிறாங்க. ஏன் அழுகுறீங்க, என்னாச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க. ரீடா தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. கூட்டத்துலேருந்து பிரிஞ்சு வழி தவறி வந்தவங்க இன்னும் மாதவனுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் ரீடாவோட ஃபோன், பர்ஸ் எல்லாமே யாரோ திருடிட்டு போயிட்டான். மாதவன் ரீடாவுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுறாரு. பேசி பார்த்தப்போ ரீடா தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தெரியாது. தஞ்சாவூரில் தான் ரீடாவோட ஊர். ஆரம்பத்தில் ரீடா ரொம்ப பயத்தோடு தான் மாதவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரீடாவும் அந்த குரூப்பில் யாரையும் முன்னாடி அறிமுகம் கிடையாது. சொந்த ஃபோன் நம்பரும் ஞாபகம் இல்லை. தங்கி இந்த ஹோட்டல் ஞாபகம் இல்லை. இப்போதைக்கு ரீடா அங்கே இருக்கிற தமிழ் சங்கம் அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் பேர் விவரமெல்லாம் கொடுத்து சங்கம் முழாமே ரீடாவோட வந்தவங்களை தேட மாதவன் முடிவு பண்ணுறாரு. போகிற வழியில் பசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ரீடா சாப்பாடு வாங்கி தர ஒரு ரோட்டு கடை ஓட்ட குடிப்பாரு. அங்கே சுத்தபத்தமாக இல்லைனால வேறு ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ரீடாவுக்கு தெரியாமையே அவர் அங்கே ஆர்டர் பண்ணிடுறாரு. என்னென்னா ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணிடுறாரு. நான் இங்கே என்னோடய பொண்ணு கூட வருவேன், அதனால் உங்களை பார்த்தா என்னோடய மனைவின்னு தப்பாக நினச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு மாதவன். அவரோட பொண்ணு ஜானகி இப்போ பனாரஸ் யூனிவர்சிட்டியில் கதக் டான்ஸராக போயிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் யூகேயில் இருக்கிறதா சொல்கிறாரு. மாதவன் இப்படி ஒவ்வொன்றா ரீடா கிட்ட பேச தொடங்கினது ரீடாவும் சொல்கிறாங்க, நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு. தான் பேசுகிறது ரீடாவுக்கு அவ்வளோ பிடிக்கிறேன்னு சொல்லி மாதவனுக்கு தோணுது. சாப்பாடு முடிஞ்சதை அவங்க உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே குரூப் எப்படி சாயங்காலம் கங்கா ஆர்த்தி பார்க்க வருவாங்க. நம்ம ஆர்த்திகை நேரத்தில் போனால் அவங்க கண்டுபிடிச்சி தான் இங்கேருந்து நீங்கள் எப்படி திரும்ப போக முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டா, நாளைக்கு காலையில் ட்ரெயின் இருக்குது, அதில் போகணும் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சாயங்காலம் ஆர்த்தி நேரத்தில் அவங்கள பார்க்க முடியலனா கூட காலையில் ஸ்டேஷனை வச்சு கண்டிப்பாக அவங்கள பார்த்துதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படியோ இப்படிக்கு தமிழ் சங்கத்தை போய் விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி ரீடா கூட்டிகிட்டு போகிறாங்க. பேர் விவரம்லாம் கொடுத்துட்டு ரீடாவை அங்கே உட்கார வச்சுட்டு வேறு ஏதாவது வேலையை மாதவன் கிளம்பிடுறாங்க. ஆனால் அந்த சங்கத்தில் இருக்க ஆள் ரீடாவை எப்படியாவது கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க. ரீடா கிட்ட ரொமாட்டிக்காக பேச ஆரம்பிக்கிறான். மாதவன் உள்ளே வரும்போது இதை இடம் கேட்டார். அதனால் அந்த ரீடா அங்கே ரொம்ப நேரம் உட்கார வைக்காம கூட்டிகிட்டு போயிட்டார். ரீடாவோட குரூப் சாயங்காலம் ஆர்த்திக்கு வரும்போது அவங்க கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நிறைய நேரம் இருக்கேன்னு சொல்லி வாரணாசி வரத்துக்கு முன்னாடி நான் நிறைய விஷயத்த நினச்சேன். ஆனால் இங்கே வந்தது அப்படி இல்லை வாரணாசி அப்படின்னு ரீடா சொல்கிறாங்க. ஆனால் வாரணாசி நீங்கள் நினச்ச கோணத்தில் பார்க்கறதுனால அது அப்படி தோணுது அப்படின்னு மாதவன் சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் இருக்கிறனால நான் அவங்களை வாரணாசியில் இருக்க பல இடங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மாதவன் சொல்கிறாரு. ஜானகி டான்ஸ் பற்றி மாதம் பேசும்போது ரீடா சொல்கிறாங்க, எனக்கும் டான்ஸ் பிடிக்கும், நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவருக்கு பிடிக்கிறனால நான் அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடாவோட கணவர் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ரீடாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கும்போது அவருக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கான். தன்னோட மனைவி இருந்தனால மகனை பார்த்துக்க ரீடாவை அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார். அதனால் கணவன்கிட்ட இருக்குது கிடைக்க வேண்டிய எந்த ஒரு அன்பும் ரீடாவுக்கு கிடைக்கிறதில்ல. ஒரு குழந்தைய பார்த்துக்கிற வேலைக்காரி மாதிரி தான் ரீடா அந்த வீட்டை பார்த்துக்கிட்டாங்க. மகன் கல்யாணம் முடிஞ்சு டெல்லி செட்டில் ஆகிட்டான். ரீடா இப்போ ஊரில் தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு தான் ரீடாவுக்கு இந்த வாரணாசி டூரே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மாதவன் ரீடாவை கூட்டிகிட்டு பல இடங்களுக்கு போகிறாரு. இங்கே வரத்துக்கு முன்னாடி இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி ரீடா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மாதவன் ரீடாவுக்கு அதையெல்லாம் வாங்கி தராரு. நீங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் பொண்ணும் மருமகளும் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கிடையே மாதவனுக்கும் ஜானகி கால் பண்ணுற மறுநாள் ஜானகியோட பிறந்தநாள். அதனால் ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காண்டி அதுக்காண்டி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு மாதவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ரீடாவோட குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரீடாவை காணணும்னு புரியுது. ரீடா எங்கேன்னு போனது தேடி அங்கே ஒரு இடத்துக்கு உட்காந்துறாங்க. மாதவன் ரீடாவை கூட்டிகிட்டு மறுபடியும் இடங்களை சுற்றி பார்க்க கிளம்புறாரு. போகிற வழியில் தன்னோட பொண்ணுக்கு கொடுக்க ஒரு புடவை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கிடைக்குது. அதனால் ரீடாக்கும் ஒரு புடவை வாங்கி கொடுத்துறாரு, பொண்ணுக்கும் ஒரு புடவை வாங்குறாரு. ரீடா அதை கட்டியிருந்தோடனே மாதவங்க ரீடா ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்படியே பார்த்தோன்னா மாதவனும் ரீடாவுக்கு மேலே ஒரு விதமான விருப்பம் வருது. வெளியே போய் கொஞ்சம் மளிகை பூவும் வாங்கி ரீடாவுக்கு கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் ரீடாவுக்கு ஒரு மாதிரி தைக்கம் இருக்குது. அந்த பூக்கடைக்காரியாக ரீடாவுக்கு அந்த பூவை வச்சு விட்றாரு. இப்போ மாதவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்தே ரீடா போயிட்டுருக்காங்க. இப்போ ஜானகி கால் பண்ணுறா. அப்பா ரீடா மேலே ஆசைப்பட்டது ரீடாவுக்கு தெரிய வருது. அப்பாவுக்கு எப்படியா ரீடாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு முடிவு பண்ணுறாங்க.
இப்போ கலப்பாக இருந்தனால ஒரு இடத்துல வந்து உட்காராங்க. அந்த சமயத்தில் அங்கே ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுருக்காங்க. அதை பார்த்தது வந்து ரீடா மாதவன்கிட்ட வந்து உங்கள் மனைவிட்ட வந்து சண்டை போட்டுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், எங்களுக்கு என் பொண்ணு பிறந்தோடனே வந்து என் ஒய்ஃப் வந்து என்னை விட்டு தரவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரீடா கிட்ட வந்து சொன்னாங்க. ஆனால் ரீடாவோட வாழ்க்கை வேறு மாதிரி. கல்யாணம் ஆகி வந்து கணவனோட அன்பு வந்து கிடைக்கல, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கவும் வந்து முடியலை. இதுக்கிடையில் ஜானகி திரும்ப திரும்ப கால் பண்ணுறா. இந்த தடவை வந்து ஜானகிட்ட வந்து ரீடாவை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க இருந்தும் ஆனால் மாதிரி வந்து தங்கி இருக்கிற நிறையா பேர் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து ரீடா மாதவன்னு போகிறாங்க. ரீடாவுக்கு வந்து அதை இடம் வந்து பார்க்கும்போது வந்து கஷ்டமாக இருக்குது. ஜானகியை பற்றி பேசும்போது வந்து ரீடாவுக்கு வந்து ஜானகியை பார்க்கணுன்னு வந்து ஆசை வருது. இப்படி ஒவ்வொன்றா பேசிட்டு இவங்க நடந்து போகிற வழி வந்து ரீடாவோட கைத்தட்டி எதிர வந்து ஒருத்தரோட கையில் இருந்த சாம்பல் வந்து விழுந்துருது. அந்த சாம்பல் வேறு யாரும் இல்லை, அந்த சாம்பல் கொண்டு வந்தவரோட மனைவி தான். வந்து மனைவியை புரிஞ்சிக்காமல் வந்து அவன் மேலே கோவப்பட்டு அவங்களே வந்து சூசைட் பண்ணனால வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஆயிடுச்சு. அவங்க வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து இவங்கள வந்து ஹஸ்பண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தனால வந்து அந்த ஒய்ஃப் வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த குற்ற உணர்ச்சி வந்து அவருக்கு வந்து இருக்குது. மாதவன் ரீடா வந்து அவரை ரொம்ப தேத்துறாங்க. தேர்த்ததுக்கப்புறம் வந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் சங்கத்துலேருந்து மாதவனுக்கு வந்து கால் வந்து ரீடாவோட குரூப் வந்து ஆளுங்க வந்தாங்க. ரீடாவை தேட்டு வந்து சொன்னாங்க. மாதவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். ரீடாவும் இப்போ வந்து போயிருக்கவங்களை நினச்சி தன்னோட ஒரு குரூப் ஆளுங்களை கண்டுபிடிச்சிடுவான்னு தெரிஞ்சப்போ வந்து ரீடாவுக்கும் ஒரு கஷ்டமாக இருந்தது. எது எப்படியோ அங்கே 2 பேரும் வந்து அங்கே போகிறாங்க. அவங்க இருக்கிற இடத்த வந்து கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லி மாதவன் சொன்னப்போ வந்து ரீடா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை, நம்ம 2 பேரையும் ஒன்று பார்த்தா அவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீடா அங்கேயே விட்டுட்டு வந்து மாதவன் அங்கே அப்படியே வந்து கிளம்பி போகிறேன். மாதவன் கிளம்ப வந்து கஷ்டமாக தான் போகிறாரு. ரீடாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அங்கேயே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் வந்து தன்னோட குரூப் பக்கத்தில் வந்து ரீடா வந்து போகலை. அங்கேயே வந்து உட்காந்து ஏதோ வந்து யோசிச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அங்கே இருக்கிற வந்து ஒரு சின்ன பையன் வந்து வரான், கைடு வரான். அவன் வந்து ரீடா பார்த்துட்டு வந்து சவுத் இந்தியன் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரீடா கிட்ட வந்து பேசுகிறான். ரீடாவும் சிரிக்க வைக்கிற முயற்சி பண்ணுறான். மேலே ரீடாவும் அவங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் மாதவன் ஜானகிட்ட வந்து ரீடா கணக்கு வழக்கெல்லாம் வந்து பேசினதையும் வந்து அங்கேருந்து வந்து கஷ்டப்பட்டு வந்ததையும் வந்து சொன்னார். ஆனால் ஜானகி சொல்கிறத ஏன் அந்த ஆண்டி அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அப்பா கேட்க வேண்டியதான்னு சொல்லி மாதவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு கார்டு வருது. அது சங்கத்தை இருந்தால் வந்து ரீடா இன்னும் வந்து சங்கத்துக்கு வரலன்னு சொல்லி தெரியுது. இப்போ வந்து ரீடா வந்து அந்த கைடு பையனோட இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து தன்னோட கஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து சின்ன வயசில் ரீடாவுக்கு வந்து அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பா கூட அடிக்கடி வந்து கோயில் போவாங்க. கோயிலில் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் ரீடாவோட அப்பாவுக்கு. தூரத்தில் இருக்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ரீடா எப்போதும் வந்து அப்பாக்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. காசிக்கு போகலான்னு ரீடாவோட அப்பாவுக்கு சொல்வார். சின்ன வயசுல வந்து ரீடாவுக்கு அப்படி இங்கே வரணும்னு தான் ஆசைப்பட்டார். தன்னோட சிறு வயது ரீடா வந்து ரொம்ப பிடிக்கும்னு இன்றைக்கி தனக்குள்ள இருக்க ரீடா வந்து இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ரீடா வந்து வேணும்னு தான் காணாமல் போல, இங்கேயே இருக்கணுன்னு தான் வந்து ரீடா வந்து அவங்க கூட்டத்தை வந்து தப்பிச்சு தனியாக இருக்கணும் வந்திருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் கையில் வந்து ரீடா கிட்ட வந்து சொல்கிறான், அந்த மாதவனை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ஒப்படுறேன் அப்படின்றான். இப்படி இவங்க போகிற வழியை வந்து ரீடாட்ட வந்து பஸ்ஸையும் ஃபோனையும் திருடனை வந்து பார்க்குறாங்க. ரீடா ஒரு பக்கம் விட்டால் அந்த பையன் ஒரு பக்கம் விட்டேன் ஓடி போய் வந்து ரீடா வந்து ஒரு இடத்துல போய் வந்து மாதவன் குரூப்பும் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த குரூப்பில் இருக்க ஆளுங்க எல்லோரும் வந்து ரீடா வந்து குறை சொல்ல ஆரம்பிக்க, இங்கே பாருங்கள் நம்ம காணும் தேடிட்டு இருக்கேன், இங்கே மாதவன் கூட வந்து ஊரிச்சிட்டு இருக்கேன், இவன் பையனுக்கு வேறு ஃபோன் பண்ணி சொன்னோம், அவனும் வந்து எங்கள் அம்மா எப்படி போனாலும் கவலைன்னு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கேட்டுட்டு இருக்க மாதவன் வந்து தாங்க முடியாமல் வந்து ரீடாவோட கையை பிடிச்சிட்டு வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போனோடனே வந்து தன்னை தனியாக விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டு ரீடா வந்து செல்லமாக வந்து கோவப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து அந்த கைடு வந்து வரான். கைடு வந்து அந்த திருடன்ட்ட வந்து வாங்கின பஸ்ஸையும் ஃபோனையும் வந்து கொடுத்துட்டு வந்து போகிறான். ஆர்த்தி பார்த்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் இந்த ஓட்டர் ரூமுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஓட்டர் ரூமில் வந்து மாதவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. அப்புறம் ரீடா ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. இந்த தடவை ரீடா வந்து மாதம் வாங்கி கொடுத்த புழையை வந்து கட்டிக்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து மாதவன்கிட்ட வந்து சொன்னோன்னே மாதம் வந்து சந்தோஷமாக அங்கே வந்து போய் வந்து ரீடாவுக்கு வந்து பூ வாங்கிட்டு வராரு. பூ வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து 2 பேரும் போய் வந்து இங்கே ஆர்த்தியை வந்து பார்க்குறாங்க. ஆர்த்தி பார்த்துட்டு வந்து சந்தோஷமாக அங்கே உள்ள இடங்கள்லாம் வந்து சுற்றி பார்க்குறாங்க. அங்கே உள்ள எல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு போகிறாங்க. இப்படி வந்து ரசித்து நல்லா இருக்காங்க. இப்போ அங்கே சாயங்காலமாக ஆயிடுச்சு. அங்கே சின்ன பசங்க தான் வந்து ஃப்ரூட் வாசிச்சிட்ருக்காங்க. அந்த பசங்க காதில் போய் வந்து மாதவன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அந்த அக்கா வந்து டான்ஸ் ஆட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பசங்க வந்து டான்ஸ் ஆட உடனே வந்து அவங்களும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுன்னா இப்போ ரூம் போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் வந்து கேட்குறாரு. இப்போ இல்லை வேண்டாம், நம்ம இங்கேயும் எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒரு படகு மேலே போய் 2 பேரும் வந்து படுத்துறாங்க. படுத்ததுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து விடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா வந்து ரீடா வந்து முதல்ல வந்து நிற்கிறாங்க.
மழை வந்து எஞ்சோடனே வந்து மாதவனோட தலையை வந்து கோதி விட்றாங்க. கோதி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாதவன் இப்போ எந்திக்கிறாரு. இப்போ ரீடா வந்து எழுப்புறாங்க. ரீடா வந்து எந்திக்கவே இல்லை. அப்புறம் தான் வந்து அவருக்கு அந்த அதிர்ச்சி சம்பவம் வந்து தெரியுது. அப்போ தான் வந்து அவங்க உடஞ்சி போகிறாங்க. என்னென்னா வந்து அவங்க இறந்துட்டான்னு வந்து தெரியாது. போய் டீ ஆர்டர் பண்ணிட்டு வராங்க. அந்த சமயத்தில் வந்து போலீஸ் எல்லாருமே வந்து அங்கே வந்துடுறாங்க. ரீடாவோட பாடியை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு வந்து அவங்க வந்து எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து மாதவனோட பொண்ணு வந்து அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் மாதவன் இப்படி உடஞ்சி போகிறத வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து ஜானகிக்கு வந்து புரிஞ்சுது இறந்துருக்குது ரீடான்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து உடஞ்சி போகிறாங்க. இப்போ அந்த ரீடாவோட இதுக்கு இறுதி சடை வந்து மாதவனும் அவனோட பொண்ணு வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து மாதவனோட சின்ன வயசு போட்டோ வந்து ரீடாவிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காசும் வந்து ரீடாவிட்ட இருக்கும். அது எல்லாமே வந்து மாதவன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாதவன் அங்கேயே உட்காந்துருக்கும் போது அவருக்கு வந்து தோணுது, அந்த படகுல இந்த ரீடா தூரமாக விலைக்கு போகிற மாதிரி கலங்கை கண்களோட வந்து பார்த்துட்டு நிற்கிறதோட மாதவன் காட்டி வந்து இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.